வணக்கம் நண்பர்களே, நம்ம சுபாஷ் தம்பி கொடுத்திருந்த ரன்னிங் சேலஞ்ச் இன்னைக்கு எவ்வளவு முன்னேறி போகாம முன்னில எல்லாம் போகக்கூடாது. ஏன்னா 6 கிலோமீட்டர் ஓடணும், அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா விடணும். அதனால இன்னைக்கு வந்து 3 கிலோமீட்டர் ரெஸ்டாரண்ட் சாமி கூட்டிட்டேன். அப்புறமா இந்த காலேஜ் வாசல்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி போய் வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டான். சரி, அவன் டிக்கி 2 தட்டி கொடுத்துட்டு திரும்பி டே சுறுசுறுப்பாரு அவனே சொல்லி விட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டோம். ஏன்னா நமக்கு திரும்பி மறுபடியும் காலேஜ் வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. சரிடா என்னமோ டிராயர் கீர்னா ஏற்கனவே வரைஞ்சது கொடுக்க போறேன்ட்டு அப்படின்னா அப்படிதான் வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து புரத சத்து வாங்கி அதிகமான சாப்பாடு காலையில மணி எடுத்துட்டு அப்படியே சுறுசுறுப்பாக கிளம்பிட்டோம். ஏன்டா போற வழியில இங்கிட்டு பார்த்த நண்பர்களே, இது நீ எரேசரா நண்பர்களே, என் வயசுல நாள இதுல பார்த்தது கூட இல்ல 20 சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு நண்பர்களே. அப்புறமாக ஏன் காலேஜ் போகணும்னு கேட்கலாம், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இருமாட்டி சிம்பிள் போட்டு டாலர் இருக்கிறது. முதல் வாட்டி தான் இப்பதான் $1 கண்ணில் பாக்கிறேன், அதுவும் கையில தொட்டு பாக்கிறேன். கொஞ்சம் கட்டியாக இருந்து பாத்தீங்களா, சுபாஷ் தம்பி ஓடி வந்து கட்டி பிடிச்சாப்ல. ஏன்னா அவர் தான் வின்னர், அவர் தான் அஃபோர்டபுள் பிரைஸ்ல துண்டு குளிக்கு போட்டு அவர் தான் வந்தாரு சுபாஷ் தம்பி. அப்புறமாக தம்பி நம்ம இல்லாம காலேஜ்ல எப்படி போகுது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதா என்னன்னு கேட்டு அப்படியே விட்டுட்டோம். நண்பர்களா இல்ல நம்ம காலேஜுக்கு வந்து நம்ம பையாக்கு வந்து நம்ம டிராயர் வந்து ஆர்டிஸ்டே கொடுக்கறதுக்காக ஆர்டிஸ்ட்ல சரி ஆர்ட் அப்படி நம்ம கொடுத்துட்டு அவரு சொன்ன போல ஜிபே பண்றாரு. நல்லா சும்மா தமாஷ் தான் படம் பார்த்தா 30 ரூபாய் ஜிபே பண்றாரு. அவர் போட்ட பிரைஸ் இதை விட அதுக்காக பிரைஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அவரே எடுத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி லேட்டாக வீட்டுக்கு வந்து சக்க சிவந்த வானம் போல வானமும் சிவந்து இருந்தது. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு கோட்டும் போடல. மூணு பையக்கு ஒரு வாரமும் உடம்பு சரியில்லை ஆயிட்டே இருக்கு. ஆனா இவனுக்கு கடைசி இன்னைக்கு வந்து ஊசி போடலான்னு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட கேட்டா இது ஏதோ இப்போ வைரஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு 2 ஊசியை போட்டுட்டாங்க. சரி நண்பர்களே, அப்புறமா கண்டென்ட் எழுத ஆரம்பிச்சிட்டோம். சரி நண்பர்களே, அடுத்து நம்ம யாருக்கு டிராயர் பண்ண போறோம், ஹாப்பின்னு நம்ம மாப்பிளைக்கு தான் ஒரு டிராயர் பண்ண போறோம். அது என்ன நம்ம கடைசியில் சொல்றேன், முறுத்தி இருந்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வரணும் போட்டு போங்க. சரிங்களா, சுறுசுறுப்பாருங்க. பாய்.